அதிமுகவில் இணைந்த முக்கிய தலைவர் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது 2026க்குரிய வேலைகள் புறம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அதிமுக அப்படின்னாலே அது ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்தை கலைப்பதற்கு யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லியாங்க. அப்படிப்பட்ட இயக்கத்திற்குள் நாமளும் நுழைந்து விட வேண்டும். எடப்பாடி பழனிசாமியுடைய செல்வாக்குகளை குறைத்து ஒரு மூலையிலே அமர வைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் நிறைய நபர்கள் வெளியில வேலை பார்த்துருக்காங்க. அதுல குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா சசிகலா அம்மையார் ஆகட்டும், அதே போல ஓபிஎஸ் ஆகட்டும், இந்த இரண்டு நபர்களுமே அதிமுக நாம் உள்ளே நுழைய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அதிமுக அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்தாலுமே தினம் தினம் அதிமுகவை தேடி வந்து இணையக்கூடிய தொண்டர்கள் நிறைய பேர் இணைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும், அதே போல ஆளும் கட்சி தொண்டர்களாகட்டும், அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவில் தினம் தினம் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் மிக ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலே, அதுவும் எஸ்பி வேலுமணி அவர்கள் முன்னிலையும் கூட பார்த்தீங்கன்னா அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி இருக்கிறது. அது யார் பார்த்தா மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமை கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா, அதுவும் வியாழக்கிழமையான நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய அண்ணா தொழிற்சங்க பேரவையின் முன்னாள் செயலாளர் திரு சின்னசாமி எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து தன்னை கழகத்தின் அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிகழ்வின் போது பார்த்தீங்கன்னா தலைமை கழக செயலாளரும் உடன் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவலும் தற்போது பார்த்தீங்கன்னா அதிமுகவின் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ பாஜக தமிழகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது, அதிமுக அழிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்கள் பேசினாங்க. அதிலும் குறிப்பிட்டு சொல்ல நபர்கள் எங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் யார் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அந்த இடத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்போது அதிமுகவை தேடி பாஜகவிலிருந்து விலகிய முக்கியமான ஒரு தலைவர் தன்னை அதிமுகவில் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பின்பு அதிமுக அழிந்துவிடும், அந்த இடத்திலே டிடிவி தினகரன் அதிமுகவின் தலைமையில் பொறுப்பேற்க இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி, ஆனால் இன்று வரைக்கும் அதிமுக அழிந்ததாக சரித்திரம் என்பது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியாக. இப்படிப்பட்ட சூழலில் அந்த பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களே தற்போது தன்னை அதிமுகவில் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி எடுத்தா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.